ஆட்சியில வந்து திரையில இருக்கவங்கலாம் ரொம்ப ஃபயரா இருந்தாங்க. சில சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு டியூட்டி அவங்களதா தான் இருக்கும். அது மாதிரி ஒரு சில நபர் டைரக்டர் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி, சூர்யா இது மாரி நெறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்கலாம் வந்து என்ன ஆனாங்க? எங்க இருக்காங்க? மும்பைல செட்டில் ஆனா அப்படியே அந்த சைடு அரசியல் பண்ணிறதா என்னன்னு எனக்கு தெரியல. அமைதியாவே இருக்காங்களே அதுக்கு என்ன காரணம்? அதான் நான் முதலே சொன்னேன். அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு. ஈவன் உங்களுக்கு இதனால ஒரு அ லாபம் இருக்கு. எந்த அரசோ அந்த அரசுல உங்களுக்கு லாபம் இருக்கு. அத பத்தி பேசினா சிக்கலாகும் அப்படின்னாலுமே, இப்போ ஒரு சில ஹீரோஸ் வந்து அவாய்ட் பண்றாங்க. அது ஸ்கிப் பண்ணி போறாங்கன்னா, அந்த அஜித்குமார் அப்படிங்கிற பையன் அவங்களோட பாடல்கள பார்த்திருக்க மாட்டாரா? படங்கள பார்த்திருக்க மாட்டாரா? ம். ரசிச்சிருப்பார்ல. வீட்ல இந்த ஹீரோவோட படத்துக்கு போறேன்னு தானே போயிருப்பாரு. எந்த ஹீரோஸுமே பேசலையே ஒரு வார்த்தை கூட. கண்டனம் வேணாம். வருத்தம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்குது வருத்தமா இருக்குன்னு சொல்லணும்ல. ஏன்னா, நான் கலைஞர்கள ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கேரக்டர சொசைட்டில இருக்க ஒரு கேரக்டர பிரதிபலிக்கிறது தான். ஸோ, அப்போ அவங்களுக்கு சாதாரண மனிதர்களோட சொசைட்டில நடக்கிற சிக்கல்கள் எல்லாமே தெரியும். அதோட வலி தெரியும், பெயின் தெரியும். அதுலயும் மிகப்பெரிய நடிகர்களா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, பொலிட்டிக்கலா எந்த அளவுக்கு அது தாக்கத்த குடுக்குறதுங்கிறதும் தெரியும்.